ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சென்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் ஸ்பெஷல் எபிசோட் நம்பர் 3. இந்த செக்மெண்ட் பற்றி தெரியாதவங்க, இதுக்கு முன்னாடி நான் 2 எபிசோட் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி அந்த செக்மெண்ட்டோடைய வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம எந்த படத்தோடைய ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஹிந்தி மூவி துரந்தர். இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் ஆப்ரேஷன் துரந்தர் அப்படின்ற ஒரு விஷயத்தை மாதவன் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஸோ இது ஒரு சீக்ரெட்டான ஒரு ஆப்ரேஷன். ஸோ எதுக்கு மாதவன் இதை பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்றது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஆப்ரேஷனில் நம்ம ஹீரோ தான் வந்து ஸ்பையாக வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போவார். ஸோ அவர் எதுக்காக போனதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணார், என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அண்ட் எடுத்த விதமும் தான். இது நிறையா ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். அதாவது இந்தியாவில் நடந்த சில இம்பார்ட்டண்ட் அண்ட் ரியல் ஈவெண்ட்ஸையும், பாகிஸ்தானில் நடந்த ரியல் இன்சிடெண்ட் அண்ட் ரியலான சில விஷயங்களையும் சேர்த்து இந்த படத்தை வந்து எடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு விஷயம். அண்டு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக், டைரக்ஷன், ஆக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆக்டிங், இப்படி எல்லா கேட்டகரியிலுமே இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இந்த படத்தோடைய டைரக்டர் ஆதித்யா. ஸோ அவருடைய டைரக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். அதுக்கப்புறம் மியூசிக், சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்துக்கு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். இந்த படம் பாகிஸ்தான் செட்டப்பில் நடக்கிறதுனால நிறைய லைவ் லொக்கேஷன்ஸில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் செட் போட்டு இந்த படத்தை ஷூட் பண்ணாங்க. பட் ரியலாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வர சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஆக்ட் பண்ண நடிகர்கள், ஃபஸ்ட்டு ஹீரோ ரன்வீர் சிங் சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா வர சஞ்சய் தத், அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு போலீஸ்காரர் வருவார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த மெயின் பில்லராக சொல்லப்படுற அக்ஷய் கண்ணா. ஸோ அவர் இந்த படத்துடைய வில்லன். பட் இவர் தான் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்ட் ஒரு பர்சன் சொல்லலாம். கேரக்டர் படமும் சரி, ஆக்டிங் படமும் சரி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அவருடைய ஆக்டிங், அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது சொல்கிறேன் இல்லையா, இந்த படத்தில் வர எல்லா விஷயமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துடைய பார்ட் 2 துரந்தர் ரிவெஞ்ச், இந்த படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதாக வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணலாம் இன்னும் எந்த மாதிரி ஒரு படமாக வரப்போகிற படம் இருக்க போகுதுன்னுட்டு. அண்ட் இந்த துரந்தர் 1 பார்த்திங்கன்னா வெறும் ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆகி உலகளவில் 1200 கோடி வசூல் பண்ணி இந்த லாஸ்ட் இயரில் ஒரு பிக்கஸ்ட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக மாறி இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் 2க்கு ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ வெயிட் பண்ணுறேன் துரந்தர் 2க்கு எப்படி இருக்க போகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த துரந்தர் படத்தை தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் இந்த படத்தை ரீசெண்டாக ஓடிடியில் தான் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வர பார்ட் 2 கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பார்ப்பேன், நோ டவுட். எத்தனை பேர் இந்த துரந்தர் படத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த படத்தை பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, இப்போ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒர்த்தான ஒரு படம் தான் இந்த துரந்தர். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் உடைய
இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அதில் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.